வனம் நிறைந்த நாடுதான் பசுமை நாடு. அந்த நாட்டில் மரவெட்டி மருதன் என்பவன் இருந்தான். அவன் முழு தொழிலே தினமும் அடர்ந்த காட்டின் உள்ளே சென்று பெரும் பெரும் மரங்களை வெட்டி அதை விறகாக மக்களிடம் விற்றுவிடுவான். இப்படி ஒவ்வொரு நாளும் அவனால் அழிந்த மரங்கள் எண்ணிக்கை கணக்கில் அடங்காது. மக்களோ அரசோ இது பற்றி கவலைப்படவும் இல்லை, கண்டு கொள்ளவும் இல்லை. ஒரு நாள் பெரும் மரத்தை அவன் வெட்ட இருந்த போது ஒரு பஞ்சவர்ண கிளி அவன் அருகில் வந்தது. மருதண்ணே, வேண்டாம், இது தகாத செயல். இந்த மரத்தை வெட்டுவதால் இதில் வாழும் ஆயிரக்கணக்கான பறவைகள் தங்கள் கூடுகளை இழக்கும். பல பறவைகள் முட்டைகள் போட்டு குஞ்சுகளுக்கு காத்திருக்கின்றன. அவைகளும் அழிந்து போகும். இந்த மரத்தில் எங்கள் முன்னோர்கள் காலத்தில் இருந்து 200 ஆண்டுகளாக பரம்பரையாக வாழ்ந்து வருகிறோம். இந்த பெரும் மரத்தை வெட்டாதீர்கள், எங்கள் வாழ்வுக்கு இடையூறு செய்யாதீர்கள் என்று கெஞ்சியது. நீ எல்லாம் எனக்கு அறிவுரை கூறுகிறாயா? உடனே இங்கிருந்து சென்றுவிடு. காட்டில் எவ்வளவோ மரங்கள் இருக்கின்றன, அங்கு போய் கூடு கட்டி வாழுங்கள். இந்த மரம் மிகப்பெரிய மரம், அத்துடன் வைரம் பாய்ந்த மரம். இதை மட்டும் நான் வெட்டி விறகாக்கி விற்றால் என் மகள் திருமணத்தை ஜாம் ஜாம் என்று நடத்தி விடுவேன் என்றவன் பஞ்சவர்ணக்கிளை தடுத்தும் கேளாது தன் கோடாளியால் மரத்தை வெட்டலானான். மற்ற பறவைகள் எல்லாம் மிகுந்த சோகத்துடன் இருக்க பறவைகளின் அரசன் கருடன் அங்கு வந்தது. விவரம் அறிந்ததுடன் மருதனை பார்த்து பேசியது. மருதா, வெட்டாதே, ஆபத்து. இப்போதுதான் நான் கடலில் இருந்து வருகிறேன். கடல் அலைகள் தாறுமாறாக எழும்பிய வண்ணம் இருக்கின்றன. இயற்கை சீற்றம் மிக கடுமையாக உள்ளது. அத்துடன் கடல் காற்றழுத்தம் மிக அதிகமாக உள்ளது. அதன் விளைவு வான் முழுதும் கருமேக கூட்டம் விண்ணையே மறைத்துவிட்டது. காற்றும் பலமாக குறிப்பாக நம் நாட்டை நோக்கித்தான் வீச ஆரம்பித்து இருக்கிறது. அதன் முழு தாக்கம் நாளை தெரிந்துவிடும். தயவு செய்து இந்த பெரும் மரத்தை வெட்டாதே. இது இயற்கை கொடுத்த கொடை. எங்கள் பறவைகளும் ஆயிரக்கணக்கில் இந்த மரத்தில்தான் கூடு கட்டி வாழ்கின்றன. தயவு செய்து பறவைகளின் அரசன் என்ற முறையிலும் நான் கடலில் நேரில் சென்று பார்த்த இயற்கையின் சீற்றம், அதனால் ஏற்படும் கடும் விளைவுகள், இவைகளை மனதில் கொண்டும் வேண்டுகிறேன். என் கோரிக்கையை ஏற்பாயாக. இயற்கையை அழைக்காதே, இன்னலை அழைக்காதே மருதா என்று மிகவும் வேண்டியது கருடன். சும்மா போக மாட்ட. மரம் வெட்டுவதுதான் என் தொழில், அதில் பிழைப்பதுதான் என் வாழ்வு. இப்போது கட்டிவிட்டேன். என் மகளுக்கு திருமண ஏற்பாடும் செய்துவிட்டேன். இந்த வைரம் பாய்ந்த மரம் மட்டும் வெட்டி நான் விற்றுவிட்டால் என் மகள் திருமணத்தை தடபுடலாக நடத்திவிடுவேன். என்னை வெட்டவிடு, இல்லை உன்னை கொன்று விடுவேன் என்று கோபத்துடன் ஆர்ப்பரித்து கோடாளியை கருடன் மீது வீசியிருந்த சமயம் அது வேகமாக பறந்து தப்பித்தது. பின் அனைத்து பறவைகளையும் உடனே இந்த மரத்தை காலி செய்து காட்டில் வேறு எங்காவது இருக்கும் பெரிய மரத்தில் கூடு கட்டி வாழுமாறு அறிவுறுத்தி அதற்கான உதவிகளையும் செய்ய ஆரம்பித்தது. மருதன் மிகுந்த சந்தோஷம் அடைந்தான். 200 ஆண்டு பழமையான பெரும் மரம் வெட்டப்பட்டது. அதை பல துண்டுகளாக வெட்டி விறகாக்கி தன் மாட்டு வண்டியில் ஏற்றினான். பின் அதை நாட்டில் விற்பதற்காக எடுத்துச் சென்றான். அப்போது இயற்கை தன் வேலையை காட்டத் துவங்கியது. பெரும் சீற்றத்துடன் பெரும் புயற்காற்று வீசத் துவங்கியது. பெரும் மழை. இது நாள் வரை பெரும் சுழற்காற்று மற்றும் புயல் காற்றுகளின் தாக்கத்தை பெரும் மரங்கள் தாங்கியதால் அதன் முழு விளைவும் நாட்டுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் நாளடைவில் மரங்கள் வெட்டப்பட்டதால் வெற்றிடம் ஏற்பட்டு காற்றின் முழு பலமும் நாட்டை நோக்கி தாக்க அதன் விளைவு பல குடிசை வீடுகள் காற்றில் அடித்துச் செல்லப்பட்டன. மக்கள் ஐயோ அம்மா என்று வீடுகளை விட்டு அலறி ஓடினர். அதே சமயம் மருதன் கட்டிய புது வீடும் பெரும் புயற்காற்றின் வலிமை தாங்காமல் ஒரு சுவர் இடிந்து அவன் மகள் மீது சாய்ந்தது. கோர புயல் பெரும் ஆட்டம் போட்டு அடங்கியது. எங்கும் பெரும் சேதம்.
மருதன் தன் மகள் சுவர் விழுந்து கண்டு ஓவென கதறி அழுதான். புயலுக்கான தாக்கம் இந்த அளவு இருந்ததுக்கான காரணம் காடுகள் தாங்கி நின்ற பெரும் மரங்கள் வெட்டப்பட்டதே என்று அமைச்சர் பெருமக்கள் முடிவு செய்து அதற்கான முழு குற்றவாளியாக மருதன் அறிவிக்கப்பட்டான். உடனடியாக அவனை மன்னர் கழுமரம் ஏற்றிவிடுமாறு தண்டனை கொடுத்தார். பறவைகளின் தலைவன் கருடன் ஒரு கட்டளை பிறப்பித்தான். என் அருமை பறவைகளே, இந்த கழுமரம் ஏறிய மருதன் இயற்கையின் விரோதி, உயிரினங்களுக்கு பெரும் துரோகி. அவன் வெயிலிலும் மழையிலும் கழுமரத்தில் இருந்து தன் செயலுக்கு வருந்தி தினம் தினம் சாகட்டும். ஆனால் ஒவ்வொரு பறவையும் அவன் முன் சென்று கேள்வி கேட்டு காரி உமிழ்ந்து செல்லுங்கள். அதுதான் அவன் நமக்கு செய்த துரோகத்துக்கு நாம் கொடுக்கும் தண்டனையாகும் என்று கூற அனைத்து பறவைகளும் அதை ஆமோதித்து ஏற்றன. சிட்டுக்குருவி முதல் பெரும் பறவை வரை அவன் முகம் சென்று, அடே பாவி, நீ வனத்தை அழைத்தாய், ஊர் மக்களின் குடிசைகளை இழக்க வைத்தாய், நீ பெற்ற மகளையும் பறி கொடுத்தாய். நாங்கள் எவ்வளவு கூறியும் நீ கேட்காது செய்ததின் பலனை இன்று அனுபவிக்கிறாய். நீ ஒரு மனிதனா? இல்லை இல்லை, நீ அரக்கன், ஒரு கேடுகெட்ட சுயநலமிக்க மனிதன் என்று கோபமாக கூறி அவன் மீது உமிழ்ந்துவிட்டு பறந்து சென்றன. மருதன் வருந்தினான். தன் நிலை உணர்ந்தான். ஐயோ, ஒரு சிறு பறவை கூட என்னை ஏசும் கேவல நிலைக்கு ஆளானேன். மக்களே, மரங்களை வெட்டாதீர்கள், காடுகளை பேணுங்கள், குளங்களை தூர்வாராதீர்கள், ஆற்று மணலை அள்ளாதீர்கள், மலைகளை வெட்டாதீர்கள், நான் செய்த தவறை யாரும் செய்யாதீர்கள், இயற்கையை அழைக்காதீர்கள், இன்னலை அழைக்காதீர்கள் என்று ஓவென அவன் குரலிட்டு இன்னமும் அவன் அழுவது அந்த நாட்டின் வானில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது.